அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். HTTRB டெஸ்டிடியூட் விடவுட் 10% ரிசர்வேஷன் யாருக்கு? இந்த 10% ரிசர்வேஷன் பணியிடத்தில் பணி நியமனம் கிடைக்க வேண்டுமென்றால் ஆதரவற்ற விதவைகள் டெஸ்டிடியூட் விடோ சான்றிதழ் கட்டாயம். இதில் விதவைகள் சான்றிதழ் இருந்தால் கண்டிப்பாக பணியிடம் கிடைக்காது. இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். ஆதரவற்ற விதவைகள் DW சான்றிதழ் எவ்வாறு இருக்கணும் அப்படின்னும் போது எவ்வாறு இருக்கக்கூடாதுன்னு பார்த்துடலாம். எக்காரணம் கொண்டும் வட்டாட்சியரால் தாசில்தார் அவர்களால் வழங்கப்பட்ட விதவை சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் விதவைகள் சான்றிதழ் வரும் தாசில்தாரால் கொடுக்கப்பட்ட விதவைகள் சான்றிதழ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கேண்டிடேட்டெல்லாம் இன்எலிஜிபிளில் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா வித்ஹெல்டில் போடுவாங்க. தகுதியான டெஸ்டிடியூட் விடோ சான்றிதழ் கொடுத்தால் உங்களுடைய பணி நியமனம் உறுதி செய்யப்படும். நீங்கள் டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா உங்களுக்கு பணி நியமனம் கிடைக்காது. இதுதான் இருக்கிற நிதர்சனமான உண்மை. இந்த ஆதரவற்ற விதவைகளின் கீழ் இடஒதுக்கீடு கோரும் பணியாளர்கள் முன்னிலைப்படுத்தும் சான்றிதழ்கள் எது பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்ட அலுவலர் மற்றும் உதவி ஆட்சியர் அல்லது சம்பந்தப்பட்ட துணை ஆட்சியரால் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அல்லது அசிஸ்டண்ட் கலெக்டர் அல்லது சப் கலெக்டர் இவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்க சைனிங் அத்தாரிட்டியாக இருக்கணும். அவர்களால் வழங்கப்பட்ட சான்றிதழ் யாரெல்லாம் சமர்ப்பிச்சிங்களோ உங்களுக்கெல்லாம் டெஸ்டிடியூட் விடோ கோட்டாவில் கண்டிப்பாக பணி நியமனம் கிடைக்கும். உங்களுக்கு வித்ஹெல்டும் வராது, இன்எலிஜிபிளும் வராது. ஆனால் இந்த டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் யாரெல்லாம் சமர்ப்பிக்கலையோ உங்களுடைய பெயரெல்லாம் வித்ஹெல்டில் வரும். டெஸ்டிடியூட் விடோ சான்றிதழ் கொடுத்தால் பணி நியமனம் கிடைக்கும். டெஸ்டிடியூட் விடோ சான்றிதழ் கொடுக்கவில்லை என்றால் அந்த பணியிடம் நார்மலாக இருக்கிற விமனுக்கு போயிடும். இதுதான் உண்மை. அப்புறம் சில தகவல்கள் பார்த்தலாம். இந்த வாட் ஆர் த போஸ்ட் ஃபார் டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னும் பொழுது ரிவைஸ்டு ஸ்கேல் அந்த 20,600 65,500 வரை சேலரி வரையும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டெஸ்டிடியூட் விடோ கோட்டா இருக்குது. BTTRBயில் டெஸ்டிடியூட் விடோ கோட்டா கிடையாது. PGTRBயில் டெஸ்டிடியூட் விடோ கோட்டா கிடையாது. அதே மாதிரி BEO பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இதற்கும் டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரி கிடையாது. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இந்த டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரி எப்படி இருக்கணும்னா அப்ளிகண்ட் ஹாஸ் பீன் டெஸ்டிடியூட் விடோ ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே அவங்க ஆதரவற்ற விதவைகள் என்ற ஒரு சான்றிதழ் இருக்கணுன்றது இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரின்னு வரும்போது டிவோர்ஸ்டாக இருக்கிறவங்களோ இல்லை பிரிந்து வாழ்கிறார்கள் அவங்க இந்த கோட்டை அப்ளை பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியாது. டிவோர்ஸ்ட் ஆனவங்களும் செப்பரேட்டாக தனியாக பிரிஞ்சு வாழ்கிறவங்க இந்த டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரிக்குள்ளே அப்ளை பண்ணி வாங்க முடியாது. அதே மாதிரி டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரி ஆஸ் மை ஹஸ்பண்ட் ஆஸ் எக்ஸ்பைர்ட் ஃபியூ மந்த் ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்ட பிறகு கணவர் இறந்திருந்தாலும் இந்த அப்ளிகேஷனுக்கு பிறகு நீங்கள் டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன கிடைக்குன்னா டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரி பணியிடம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயராக இருக்கிறவங்க டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வச்சு ரிசர்வேஷன் வர முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. வேறு ஏதாவது கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க இன்னொரு அரசு பணி எழுதும் போது டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரி அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அரசு பணியில் இருக்கிறதுனால அவங்க அந்த 4,000 சம்பளத்தை மேலே தான் வாங்குறாங்க. இந்த டெஸ்டிடியூட் விடோன்றது எப்படி வருதுன்னா டெஸ்டிடியூட் விடோ பர்சன் ஹூ ரிசீவ் த இன்கம் நாட் எக்ஸீட் 4,000 பெர் மந்த். ஒரு மாதத்திற்கு 4,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இது எல்லா வகையிலும் சேர்த்து ஃபேமிலி பென்ஷன், அதுக்கப்புறமா தோஸ் ஹூ ஹேவ் எம்ப்ளாய்டு இன் பொசஸிங் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் இன்கம் ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர் சோர்ஸ் எல்லாமே ஒரு மாதத்திற்கு ஓவராலாக 4,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வர மாதிரி இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அரசு பணியில் இருக்கிறவங்க அதுக்கு கிளைம் பண்ண முடியாது. இது போன்ற தகவல் வேணும்னா ஆயிஷா STTRB வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கமெண்டில் ஃபஸ்ட் மெசேஜை பின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இறுதியாக சொல்கிறேன், ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. டெஸ்டிடியூட் விடோ சான்றிதழ் டிவிஷனல் ரெவின்யூ ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கலெக்டர், சப் கலெக்டர் இவங்களால் கொடுக்கப்பட்ட சான்றிதழ் தான் ஏற்றுப்பாங்க. விதவைகள் சான்றிதழ் வச்சு பணியிடம் உறுதி செய்யப்பட மாட்டாது. யாராவது விடோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர் வித்ஹெல்டில் வரும். சில நேரங்களில் கண்டிப்பாக இன்எலிஜிபிள் கூட வந்துடும். அப்படி இன்எலிஜிபிள் வந்துச்சுன்னா நீங்கள் டெஸ்டிடியூட் விடோ சான்றிதழ் இருக்குன்றத நீதிமன்றத்தின் வழியாக தான் உங்களுக்கு கீப் ஒன் போஸ்ட் ரிசர்வ்டு, எங்களுக்கு ஒரு பணியிடம் ஒதுக்கி வைங்க, நான் டெஸ்டிடியூட் விடோ தான், என்கிட்ட சான்றிதழ் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு லேட் ஆகுது
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை நாடுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இன்எலிஜிபிள் வந்துட்ட பிறகு இன்எலிஜிபிள் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுற நிலைமைக்கு போவீங்கன்னா, நீதிமன்றத்தில் போயிட்டு எனக்கு ஒரு பணியிடத்தை நிறுத்தி வைங்க, என்னிடத்தில் டெஸ்டிடியூட் சர்டிஃபிகேட்டுக்கான சான்றிதழெல்லாம் இப்போதைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் கிடைக்கல, அது கிடைத்தவுடன் நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே நான் ஆதரவற்ற விதவை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தின் வழியாக தான் உங்கள் பணியிடத்தை உறுதி செய்ய முடியும். நீங்களும் தீர விசாரித்து பாருங்கள். இது ஆயுஷாவின் தீர விசாரிப்பு உரிமை.